கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கடந்த பாடத்தை நாம் பார்க்கும் பொழுது ஜீவ அப்பத்தை குறித்து ஒரு மத்தியிலே பேசினேன். இயேசு ஜீவ அப்பம், நான் என்னை புசிக்கிறவன், நான் பிதாவினால் பிழைக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று சொன்னார். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எங்க இந்த பிரசனத்தை ஆரம்பிச்சாருன்னு பார்க்கும்போது ஒரு மலை பிரசனம் அங்கிருந்து தொடருது. இயேசு ஜனங்களுக்கு அந்த பிரசனத்தெல்லாம் பண்ணிட்டு அவர்களை பசியோடு அனுப்பியோட மனதில்லாமல் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து பெருக்கி அதை கொடுக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதம் இருந்து 12 குடங்களை எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையில் இயேசுவை தேடிக் கொண்டு அந்த பெரும் கூட்டம் வந்துவிட்டது. ஆனால் இயேசு சீசர்களோட அக்கறைக்கு போயிட்டார். இயேசு அங்கே இல்லை என்பதை அறிந்த உடனே அவர் இயேசுவை தேடிக் கொண்டு வந்து போறாரு. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, அப்பம் புசிப்பதினால அல்லவா என்னை தேடுகிறீர்கள் அப்படின்னா. அதாவது அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பிக்காமல் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கிரியை நடப்பிக்காதீங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. நித்தியமா இருக்கிற நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, அப்பம் புசித்த உடனே அவரை ரபின்னு சொல்லி தேடி வந்தாங்க. ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அவருடைய உபதேசத்தை ரொம்ப மதிச்சாங்க. என்னன்னு கேட்டா அப்பம் கிடைச்சது. கொஞ்ச நேரத்துல இயேசு பாருங்க இந்த எட்டர்னிட்டியை பத்தி பேசுறாரு, நித்தியத்தை பத்தி பேசுறாரு. பேசும் பொழுது, நான் தான் ஜீவ அப்பம், மோசே உங்களுக்கு அந்த அப்பத்தை கொடுக்கல, என் பிதாவே அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பம் நானே அப்படின்னாரு. உடனே பாருங்க அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு உண்டாயிடுச்சு என்று பார்க்கணும். உடனே பாருங்க இயேசு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சாங்க. இவன் யோசிப்பிற்கு மாறினால்வா, இவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இயேசு ரொம்ப மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதே யூதர்கள் அவரை தேடி கொண்டு வந்த யூதர்கள், ரவி இப்பொழுது இடத்திற்கு நீ எப்பொழுது வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகுந்த மரியாதை கொடுத்தாங்க. சில நேரங்கள் பாருங்க, சில உபதேசங்கள் நமக்கு விலகலைன்னு உபதேசிக்கிறவர்களையே நம்ம மரியாதை இல்லாமல் நடத்த ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அவ பேச ஆரம்பிச்சிடும். அவங்களை குறித்து முறுமுறுப்பு. எனக்குமே பாருங்க, பிரசங்கம் விலங்கல அப்படின்னா பிரசங்கத்தை கேட்டு போய் பக்கத்துல காட்ட கேட்கக்கூடாது. அவர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாரு. நிறைய பேர் சரி தப்பாவதான். இயேசு பிரசங்கம் பண்ணாரு, பிரசங்கம் விலங்கலைன்னா இயேசுல கேட்டுவிடணும். என்ன ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி திடீர்னு நல்லா தான் நீங்க ஜீவ அப்பா நானேங்கிறீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், உங்க அப்பாவை தெரியும், உங்க அம்மாவை தெரியும், வானத்துல இருந்து இறங்கிங்கன்னு சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஏன்னா அவர் பதில் கொடுத்துருப்பாரு. அவரே அதான் சொல்றாரு, பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கேங்க. அவர்கிட்ட கேட்டுதான் அவர் விளக்கம் கொடுத்திருப்பாரு. அவற்றை கேட்கறத விட்டு என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் தங்களுக்குள்ள என்ன பண்ணாங்களாம், முறுமுறுத்தார்கள் என்று பாருங்க. போய் பக்கத்துல காட்ட கேட்கிறோம், நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணாரு சரின்னு நினைக்கிற உடனே அவன் அது எப்படிங்க சரியாகும், அவரை பத்தி எனக்கு தெரியாதா, அவர் எந்த உங்களுக்கு வந்தாரு, இப்படி அவங்களுக்குள்ள முறுமுறுன்னு பேசிக்கிறாங்க. இயேசு, உங்களுக்குள்ளே நீங்கள் முறுமுறுக்கிறது என்ன? எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்போம். ஏசாயா 54:13 எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது தேவனிடத்துல கேட்கணும்யா. உனக்கு பிரசங்கம் வளராட்டா கடவுள் நினைச்சு கேளு, அவர் உனக்கு விளக்கம் சொல்லுவார். அதை விட்டுட்டு உனக்குள்ள ஏன் முறுமுறுக்கிற அப்படிங்கிற இந்த முறுமுறுப்புகள் கசப்புகள் எல்லாம் பாருங்க வாழ்க்கையில விபரீதமான சில முடிவுகளை கொண்டு வருகிறதை பார்க்கணும். அதனால கசப்புகளுக்கும் முறுமுறுப்புகளுக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. கசப்புகள் முறுமுறுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டோம். தெரியல நேரடியா பிரசவம் பண்ணாட்ட கேட்கணும். வாசனத்தை சொல்லி விலங்குகளை கொஞ்சம் விலைக்கு சொல்லுவேன். அது ரொம்ப நல்ல பழக்கம். அதை விட்டு நமக்குள்ள முறுமுறுப்புகள் இருந்தால் வேதம் சொல்லுறது
அவங்க முறுமுறுத்தபடினாலே வனாந்தரத்திலே சர்ப்பங்களாலே அழிக்கப்பட்டார்கள் என்று பாருங்கள். இந்த முறுமுறுப்பு எங்க போய் முடிஞ்சதுன்னா ஒரு மரணத்துல போய் என்ன தெரியுது முடிஞ்சது. முறுமுறுப்புல வந்து அழிவுல போய் முடிஞ்சது. அப்போ அதனாலதான் வேதம் நமக்கு வந்து கிறிஸ்டானமா சொல்லப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்துல கானானுக்கு போறதுக்கு முன்னாடி மோசைக்கும் ஆரோனுக்கு போறதுக்கு மனப்படாத முறுமுறுத்தார்கள். கடைசியில் ரிசல்ட்டை பார்க்கணும். கோழிவாய் சர்ப்பங்கள் வந்து அவங்கள தீண்டினது, அவங்கெல்லாம் செத்தாங்க, இப்படிலாம் ரிசல்ட்டை பார்க்கணும். ஆகவே அதெல்லாம் சொல்லிட்டு தான் எப்படி பண்டாதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முறுமுறுப்பாக இருக்கிறது, முறுமுறுப்புலாம் கசப்புலாம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, முறுமுறுப்பெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறது இந்த வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறதை பார்க்கணும். ஆகவே முறுமுறுப்புகள் கசப்புகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை குறித்து அவங்களுக்கு விளங்கலை. கர்த்தர் பந்தியை பற்றி தான் அங்க பேசுறாரு. நான் தான் மெய்யான போஜனம், நான் மெய்யான மானம் அப்படின்லாம் அவருடைய ரத்தத்தை குறித்தும் மாம்சத்தை பற்றியும் பேசுறாரு. இதான் அவங்களுக்கு விளங்கலை, பிரச்சனையாகும். இப்போ ஒரு 5 மீனை எடுத்து அவர் ஆசீர்வதித்து பிட்டு சீசன் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அந்த அபரிதமாய் பெருகுகிறது. இப்போ அந்த பெருக்கத்தை அவர்கள் அனுபவிச்சவங்க தான் சொல்றாரு. நல்ல நன்மையை அனுபவித்திருக்கிற நமக்கே சில சத்தியங்களை சொல்லும்போது வழங்க மாட்டேங்குது. அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அபரிதமான பெருக்கத்தை இந்த ஜனங்கள் தான் அனுபவிச்சாங்க. இப்ப அதே ஜனங்கள்கிட்ட தான் மறுபடியும் பேசுறாரு, ஜீவாத்மம் நானே இதை உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. விலகலை என்னோட இயேசு குரோதமா அவங்க விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த பந்தியை தேவன் வந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஒரு கேள்வி மனதில் வந்து இது எப்படி கிறிஸ்துவின் ரத்தமாகுமா, இது சரீரமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அதுல வந்து ஒரு பெரிய கேள்வி. இந்த பந்தி வந்து ஒரு நல்ல பந்தி கிடையாது, இதுல ஒரு அசுத்தமானது, இப்படி எல்லாம் ஜனங்கள் பேசுறாங்க. மரியாதை திருப்பி விடுவாங்க. மரியா 1ஆம் அதிகாரம், மரியாதைக்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாக அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். தேவனுடைய நாமத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய பந்தி வந்து அசுத்தமானது அப்படின்னு சொல்றதுனாலையும் அல்லது அதன் ஆகாரமாக அதனுடைய பலன் அது அற்பமானது, அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுகிறதுனால அவன் என்ன பண்றானா, கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்றானா பரிசுத்த உளைச்சலாக்குகிறான். அது முந்தின வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கடவுளுடைய நாமத்துக்கு தான் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அது மகிமையையும் காணிக்கையும் என்ன செய்யப்படுமா, செலுத்தப்படும். மனுஷங்க கடவுள்னு சொன்னா என்ன என்றாங்கன்னா, ஏதாவது ஒரு விக்கிரகம் இருக்கா அதான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் மனுஷன். அல்லது விக்கிரகங்களா இடத்துல சில பொருட்களை வைக்கிறாங்க, வச்சு அது கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் கண்டிப்பா நல்ல மேல போயிட்டாங்க. அப்படின்னா மனுஷங்களை வச்சு இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு நாட்டு நிலவரம். வந்து கடவுள் எப்படின்னா, கடவுள் எப்படிதான் அவரால் காட்ட முடியும். ஒண்ணு மனுஷனை காட்டுறாங்க, இவர் கடவுள் அப்படி காட்டுறாங்க. அல்லது ஒரு பொருளை காமிச்சு இது பொருள் தான் கடவுள் அப்படின்னு காமிக்கிறாங்க. சில இடங்களில் சில உருவங்களை செய்து வச்சு ரூபங்களை செய்து வைத்து அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகங்களை காண்பிக்கிறாங்க. இப்ப நாம இந்த 3 விதங்களையுமே நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. நாம வந்து ஒரு பொருளை ஆராதிக்கிறது கிடையாது. நாம் வந்து கடவுளை உருவகப்படுத்தி சொரூபமா வச்சு நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. அல்லது எந்த மனிதர்களையும் கடவுள் என்று நம்ம ஆராதிக்கிறது தான் கிடையாது. 3க்குமே கிறிஸ்தவம் அப்பாற்பட்டது. எந்த மனிதர்களையோ சீஷர்களையோ நம்ம கடவுள் சொல்லி புனிதர்களையோ நம்ம ஆராதிக்க கூடாது. சைக்கிள் சொல்லி சில சைக்கிளை ஆராதிக்கிறாங்க, அப்படி நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. அல்லது எந்த ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம வந்து ஒரு சிலுவையே எடுத்து வச்சுக்கணும், ஒரு மரத்தால செய்யறோம் அல்லது தங்கத்தால செய்யறோம், ஏதோ
நம்ம ஆராதிக்கிறது கிடையாது. நம்முடைய ஆராதனை வந்து சிலுவைக்கு கிடையாது. ஒரு பொருளை நம்ம ஆராதிக்க அல்லது நம்ம வந்து இயேசுநாதர் போல சுரூபத்தை கொண்டு பண்ணி வச்சு ஆராதிக்கிறது தான் கிடையாது. இது மூன்றுமே நமக்கு கிடையாது. அப்ப நம்ம யாருக்கு மகிமையை செலுத்தணும்னா, வேதம் சொல்லுது பூமி சூரியன் உதிக்கிற திசைகளுக்கு அர்த்தமிக்கிற திசை வரைக்கும் என்னுடைய நாமத்துக்கு என்ன செய்யப்படுமா, என் நாமம் வந்து ஜாதிகளுடைய மகத்துவமாகி எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். இங்க வந்து நம்ம காணிக்கையை செலுத்துறோம். எதுக்காக செலுத்துறோம்? அவன் இயேசு அப்படிங்கிற பேருக்கு என்ன செய்யறோம்? அந்த காணிக்கையை செலுத்துறோம். இயேசு நாமத்தினால செலுத்துறோம். இயேசு என்ற பெயருக்காக அதை செலுத்துகிறோம். நம்ம துதி பாடுறோம். எதை பாடுறோம்? இயேசுங்கிற நாமத்தை என்ன செய்யறோம்? பாடுகிறோம். இப்படிதான் செய்யப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இவ்வளவு பயங்கரமான இந்த நாமத்தை ஒரு மனிதன் கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது அப்படின்னு ஒரு கர்த்தருடைய பந்தியை குறைவா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பந்தியெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, இந்த பந்தியில பங்கடைகாலெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் இந்த கர்த்தருடைய பந்தியை குறைத்து மதிப்பிட்டு அவன் பேசுவானே, ஆனால் அல்லது இதுல கலந்துக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாதுங்க. அது என்னங்க அப்போ சாப்பிட்டாங்க பானம் பண்ணாட்டாங்க அதனாலலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த பந்தியை வந்து அற்பமானது, இதனுடைய பலன் ஆகாரமாக இதனுடைய பலன் அற்பமானது என்றோ அல்லது கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றோ ஒருவன் சொல்லுவானே, ஆனால் அவன் என்ன பண்ணானா பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை அவன் பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். கடவுளுடைய நாமத்தை என்ன பண்ணிக்கிறான்? பரிசுத்த குலைச்சலாக்கி போடுகிறான். இவன் பூமியில இருக்கும்போது எந்த நாமம் நம்மளை பாதுகாக்கிறது? இயேசு வந்து பாருங்க யோவான்ல 17ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது தெளிவா சொல்றாரு. பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. 17ஆம் அதிகாரம் வந்து இயேசுனுடைய ஜெபம். அவர் சொல்றாரு, உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும், நீர் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 12 சொல்றாரு, நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். அவர் சொல்றாரு, உங்களுடைய நாமத்தினால அவங்களை என்ன பண்ண காத்துக்கொண்டு வந்தேன். இப்போ உங்களுடைய நாமத்தினால அவங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மனிதன் அப்படி பழையப்படுவது பாருங்க, கர்த்தருடைய பந்தி வந்து என்னவற்று போயிட்டு அல்லது இது வந்து இதனுடைய ஆதாரமாக இருக்கிற பலன் வந்து அற்பமானது, இது வந்து ஒரு நல்ல பந்தியே கிடையாது, இவங்க அனுஷ்டிக்கலாம் பந்தியா சரியில்லை, இது அசுத்தமான பந்தி இப்படின்னு ஒருத்தர் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசும்பொழுது அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான் என்று பாருங்க. அவன் கடவுளுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். இப்ப என்னன்னா, நம்ம எந்த நாமத்தினாலே காக்கப்படுகிறோமோ அந்த நாமத்துக்கு உரிய மரியாதையை நாம கொடுக்காம அந்த நாமத்தையே நம்ம தப்பா பேசுவதன் மூலமாக அந்த நாமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாவலை விட்டு நாம் வெளியேறி விடுகிறோம், அல்லது அந்த நாமம் நம்மை பாதுகாக்க முடியாதபடிக்கு அந்த நாமத்தையே நாம் குறைத்து போடுகிறோம். இதனாலதான் அநேக நேரம் மனிதர்கள் வந்து கடவுளுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறபடினால இந்த நாமத்தை கடைசிக்கு ஆபத்துக்கு வரும்போது மட்டும் கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி அந்த நாமத்தை சொல்லி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. இயேசுவே ரட்சியே, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. வேதம் சொல்லுது, சும்மா கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி நீங்க கூப்பிடுறது என்ன, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. வேதத்துல பார்க்கணும். ஏங்க கடவுளுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டா ரட்சிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுற எவ்வளவு ரட்சிக்கப்படுவான்னு வேணும் சொல்லுது. ஏங்க இவன் அந்த நாமம் ரட்சிக்கல அப்படின்னு கேட்டா, நான் சொல்ல அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது நாம் ரட்சிக்க வேண்டும். அந்த நாமத்துக்குரிய மரியாதையை கொடுக்கிறவர்களாக நான் நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பந்தியை நீ ஒரு அசுத்தமும் நீ நினைச்சீனா, என் பந்தியிலே நீ குற்றம் கண்டுபிடிக்கிற மனிதனாக இருப்பாயானால், கர்த்தருடைய பந்தி அசுத்தமானால் அதனுடைய பலனாகி ஆகாரமாகி அதனுடைய பலன் அற்பமானது அப்படின்னா நீ சொல்லுவாயானால், நீ என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய், ஆகவே என்னுடைய நாமத்தினால நீ காப்பாற்றப்பட முடியாது. அதான் அது சுருக்கமா சொல்ல போனா அந்த அர்த்தம் தான். அதனால எப்பொழுதுமே வந்து பாருங்க, கடவுளுடைய பந்தியை நாம் விலையேறப்பட்டதாக நாம் என்ன, நான் ஏற்கனவே சொல்றது பாருங்க, இந்த பந்தியில ஒரு அசுத்தமா ஒரு மனிதன் வந்து கலந்து கொள்றதுனாலயோ அல்லது குறைவுள்ள ஒரு மனிதன் கலந்து கொள்றதுனாலயோ அவருடைய குறைவு இந்த பந்தியை ஒருபோதும் அசுஷப்படுத்தாது.
இந்த பன்றியினுடைய அந்த தன்மையை ஒரு குறைவுள்ள மனிதர்களை கலந்து கொள்வதனாலே பன்றியினுடைய தன்மை குறைஞ்சு போவது கிடையாது. பதிலாக இந்த பன்றியானது குறைவுள்ள மனிதரை நிறைவானதாக சொல்வது மாற்றம். இந்த பன்றிதான் மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர எந்த ஒரு மனிதனும் பன்றியிலே மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. நான் இந்த பன்றி மாத்திர முடியாது, இந்த பன்றி அசுத்தமா மாத்திர முடியாது, அல்லது ரொம்ப அசுத்தமா மாத்திர முடியாது. அந்த ரெண்டு வேலையுமே என்னால செய்ய முடியாது. பன்றி தான். அது கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுது. இப்ப இயேசு சொல்றாரு, நான் இந்த அப்பத்தை தன்னுடைய சரீரமாக தன்னுடைய ரத்தமாக சொல்லி இதை புசிக்கிறவன் என்னால் என்ன பிழைப்பான் அப்படிங்கிறார். அப்போ இது பதில் எப்படி பிழைப்பு வருமா அப்படிங்கிற சொல்ல பாருங்க. 5 அப்பத்து 2 மீன் இயேசு எடுத்தார். என்ன பண்ணாரு? முதல் சொன்னா இந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு சிறு பையன் இருக்கு, இவ்வளவு ஜனங்களுக்கு ஏமாத்துறோம் பத்தாது அப்படின்னா ஆட்டு சொன்னா எல்லாரும் பங்கீருக்கு வச்சுட்டு அதை என்ன செய்யுங்க கொண்டு வாங்க. அப்பத்தை எடுத்து என்ன பண்ணார்? இயேசு ஆசீர்வதித்து சீஷர்களிடத்துல கொடுத்து நீங்கள் போய் என்ன செய்கிறார்கள் வேண்டிய மற்றும் கொள்ளுதல் அப்படின்னார். அப்பதை எடுத்து அந்த மீனை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. நீங்கள் போய் இதை எல்லாரும் பெற்று எல்லா சீஷர்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, வேண்டிய மட்டும் கொடுங்கன்னாரு. இவன் பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 5 அப்பம் 2 மீனும் சாதாரணமா இருந்துச்சுங்க. அதை எடுத்து இயேசு ஆசீர்வதித்த உடனே அந்த அப்பம் என்ன செய்யுது? அப்படியே மல்டிபிள் ஆகுது, பெருகுகிறது. இவன் அதுக்குள்ள அவ்வளவு பேருடைய பசியை போகக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இவர் கரங்களில் எடுத்து அதை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்ப அதேதான் நம்ம ஒரு கவிஞனுக்காக இங்க ஒரு காரியத்தை நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அது நம்ம கன்னியா கூட இருக்கும் போது ராட்சசமா இருந்த சோதனை அது இல்லாத பச்சனையா கூட இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு வைக்கிறோம் போனா அது சுற்று அப்பமா இருக்கட்டும், அல்லது ஒரு நம்ம பிரெட் ஏதாவது இருக்கட்டும், அல்லது ஓசியா இருக்கட்டும், ஏதாவது இருக்கு. அது என்னவா இருக்கிறதா கேள்வியே கிடையாது. இப்ப அதை எடுத்து என்ன பண்றோம்னா ஆசீர்வதிக்கிறோம். அதான் முக்கியமானது. அதை எடுத்து தேவனை நோக்கி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே உடைய நாமத்தினால இதை நாங்கள் எங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ள போறோம். இதை உங்களுடைய ரத்தமாகவும் உங்களுடைய சரீரமாகவும் நீர் என்ன செய்யுங்க ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அதை பிளஸ் பண்ற பாத்தீங்கன்னா அந்த பிளஸிங் குள்ளதான் அந்த பவர் ஆஃப் காட் இருக்கு. தேவனுடைய வல்லமை அதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ அது என்னவாக இருந்தது என்பது ஒரு பொருட்டு அல்ல. இப்பொழுது அது கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் கிறிஸ்துவனுடைய ரத்தமாகவும் அது இருக்கிறது. ஏன்? நாம் அதை ஆசீர்வதித்த உடனே அதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. அப்போ ஒரு கம்பெனி நீங்க எடுத்து வரும் பொழுது உங்களை நோக்கி அந்த பிளேட் கடந்து வரும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இது என்னை நோக்கி இப்பொழுது வருகிற கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் கிறிஸ்துவனுடைய ரத்தமாகவும் இருக்கிறது. அவ்வளவுதான். இதை தாண்டி நான் நீங்க நினைச்ச போதில்ல பார்க்க போறது, அதை தாண்டி பார்க்க போறதே கிடையாது. இது கிறிஸ்துவனுடைய சரீரமாகவும் கிறிஸ்துவனுடைய ரத்தமாகவும் இருக்கிறது. நான் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், ஆகவே எனக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. நான் பிதாவினால் கிடைக்கிறது போல பிதாவினால் கிடைக்கிறது போல நானும் இயேசுவினால் என்ன செய்றேன் கிடைக்கிறேன். இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் அதை பத்தி பார்க்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற நல்லா இருக்கானா, அவன் சுத்தமா இருக்கானா, அவன் உண்மையில அவனா இருக்கானா, இதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டிய வேலை நம்ம வேலையே கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஆளு இருக்கிற அவங்களெல்லாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய வேலையே நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலையே கிடையாது. அவங்கள பத்தி கவலையப்படாது. அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த பந்தியை அசுத்தமாக்கவே அசுத்தமாக்குறாங்க. சில கர்ப்பனை பந்தி எப்படி அசுத்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பந்தியை குறித்து வெளிச்சம் இல்லை. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பற்றி வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க பந்தியையே குறைவாக பேசுகிறார்கள். அதனால பாருங்க, உங்களுக்குள்ள முறுமுறுக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த முறுமுறுப்பெல்லாம் என்ன செய்யாதீங்க, முறுமுறுப்பெல்லாம் தேவையில்லை. முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. பாருங்க, நிறைய நேரங்கள் மக்கள் முறுமுறுக்கிறாங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் பாருங்க, யாராவது ஒரு காரியங்களை செய்யறதா அவங்களுக்கு பிடிக்கல, ஆளை பிடிக்கலன்னா அவங்க செய்யற காரியமும் பிடிக்கல. எப்போதும் பாருங்க, தேவனை பார்க்கணும், தேவன் என்ன செய்யறாருன்றத பார்க்கணும். சில இவர்கள்லாம் ஆராதனை நடத்த வந்தாங்க,
இவங்க ஆராதனை நடத்தினா அங்கே தேவ பிரசன்னமே இல்லை, இப்படிலாம் பேசுறாங்க. யாரையாவது நம்ம ஆராதனையில் நடத்த விட்டோம்னா உடனே அவங்களுக்கு குறை என்னன்னு கேட்டால் அவங்கள பற்றி ஏற்கனவே ஒரு வரைபடத்துக்குள்ள வச்சுருப்பாங்க. இந்த ஆள் சரியில்லாத ஆளு, இந்த சகோதரர் சரியில்லாத, இந்த சகோதரி சரியில்லாத ஒரு வரைபடத்துக்குள்ள வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க ஆராதனை நம்ம கொண்டாந்து சரி நம்ம வருஷம் நடத்தணும் முன்னாடி வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு என்ன வருதுன்னா இந்த ஆள் சரியில்லை, நடக்கிற ஆராதனையும் சரியில்லை. அப்புறம் எங்களுக்கே ஒரு கம்ப்ளைண்ட், பாஸ்டர் தேவ பிரசன்னமே இல்லை பாஸ்டர். நான் கேட்கிறேன், அந்த சர்வீஸ் அந்த நாள் மட்டும்தான் ஆராய்ச்சாரு, முன்னாடி இருந்தது மட்டும்தான் ஆராய்ச்சாரு, நீங்களும் ஆராய்ச்சிக்கல இல்லையா? சொல்லுங்க, நீங்களும் ஆராய்ச்சிக்கல இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே அபிஷேகம் எங்க போச்சு? உங்களுக்குள்ளே இந்த தேவ பிரசன்னம் எங்க போச்சு நான் கேட்கிறேன். இப்ப நானே சரியில்லாத வச்சுங்க, என்னையே சொல்லிக்கணும், சரியில்லாத நான் என்ன ஆராதிக்கிறேன், தேவ பிரசன்னம் வரலன்னு நீங்க சொல்றீங்க. நீங்களாம் சரியான ஆள் தானே? நீங்களாம் ஆராதித்ததுனால ஏன் தேவ பிரசன்னம் வரவில்லை? நான் ஒரு ஆள் சரியில்லாம போனதுனால அப்ப நீங்களாம் இவ்வளவு பேர் சரியானவங்க ஆராதிக்கிறீங்களே, அப்ப தேவன் உங்க ஆராதனை கனப்படுத்தி உங்க மேல ஒரு அபிஷேகம் இறக்க மாட்டாரா? அப்ப நான் சொல்றேன், தேவ பிரசன்னம் ஒரு ஆராதனையில ஒருத்தன் இல்லைன்னு சொல்றான்னா அவன் தான் தேவ பிரசன்னத்தை உணராமல். அவனுக்குலாம் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை ஆராதனையில இல்ல, பிரச்சனை தனி மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஏன் நான் சரியில்லை என்றால் என் மூலமா தேவ பிரசன்னம் இறங்கலைன்னா சரியான மனிதர்கள் தானே நீங்கள் ஆராதனையை குறை சொல்லுகிற அளவிற்கு மேன்மையானவர்கள் என்றால், மேன்மையான உங்களால் ஏன் அந்த தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடவில்லை? இது பதில் சொல்றீங்க. சரியில்லைன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் எனக்கு பதில் சொல்றீங்க. கேட்க உங்களை நீங்க கேட்டு பார்க்கணும். ஏன் நான் நல்லா தானே, நான் ஆராய்ச்சி கடவுளா? அப்ப தேவ பிரசன்னம் என் மேல இறங்கி இருக்கணும்ல, நான் ஏன் பிரசனத்தை உணர்ந்து சொல்றேன்? இவங்க ஆராய்ச்சா தேவ பிரசனத்தையே உணர முடியல பாஸ்டர். அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பார்க்கணுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே சத்தியம் தெரியாத சொல்ற மாதிரி எங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், பிரச்சனைக்கு யார் பிரசனத்தை உணரவில்லை என்று சொல்லுகிறானோ அந்த மனிதன் தான், அவனுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை ஆராதனையில இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை ஆராதனையில கிடையாது. நீங்க நல்லவர்களாக தான் சொல்றேன். சபையிற்கு 99% பேர் ஒழுங்கு ஆராதிக்காதவர்கள். ஒரு ஆள் ஆராதிக்கிற ஒரு மனுஷியா இருந்தீங்கன்னா உன் மேல தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் அவர்களிடமாய் உணர முடியும். தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். 99 பேரை பார்த்துட்டு எப்ப 99 பேர் நீ சரியா ஆராதிக்கிறவா, அதனால ஒன்னையே அபிஷேகிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் தேவன். ஆக தேவ பிரசனம் இறங்கி வருகிறது என்பது உங்களை பொறுத்ததாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை உணர்கிறதும் உணராமல் இருக்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா முன்னாடி இருக்கிற நீங்க சரியில்லை போல, அதான் பிரச்சனை என் மேல இறங்கல. நான் சொல்றேன், அவர் இறக்குவாரு, நீங்க நினைச்சு போறீங்க. முன்னாடி இருக்கிறவங்க ஏதோ இறக்குவாரு போல, எல்லாம் என் மேல இறங்கும் போல. நான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். கப்பா நினைக்காதீங்க, கப்பா கணக்கு போடாதீங்க. தேவ பிரசன்னம் என்பது அது ஒரு மனிதன் அவன் நன்றாக இருப்பானேயானால், அவன் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அவன் கொடுக்கும் பொழுது அவன் மேலே அந்த தேவ பிரசன்னம் அவரிடமாய் இறங்குகிறதை அவன் உணர முடியும். அவன் சரியில்லை அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படின்னா, எனக்குமே நான் சரியில்லை நான் ஒத்துக்கிறது கிடையாது. அவனுக்கு சொல்ல முன்னாடி இருக்கான் சரியில்லை இன்னைக்கு, அதனால பிரசன்னமே இல்லை. அவன் தூக்கி முன்னாடி விட்டா அது நிக்க கூட உங்களுக்கு திராணி கிடையாது. முன்னாடி இங்க ஸ்டாண்ட் பண்றதே ஒரு பெரிய கஷ்டம். முன்னாடி நிக்கிறதே ஒரு பெரிய வேலை. அநேகருக்கு படிக்கிறோம். ஒரு மனிதனை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார், அவரோடு இணைந்து நாம் எல்லாரும் சேர்ந்து கடவுளை தாவதி சொல்றாரு, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இப்ப நான் மட்டும் பாட்டு பாடுறேன், நான் நல்லா பாடுறாரு, நான் வெரி குட் சிங்கர், நல்ல கிரேட் மியூசிஷியன், அதனால நான் பாடுறேன், நான் மியூசிக் போறேன், எல்லாரும் பாருங்க, பிரச்சனை நம்ம மேல இறங்க போகுது அப்படின்னு சொன்னாரு. தாவீதை போல பாட்டு பாடுற ஆள் யாருமே கிடையாதுங்க. தாவீதை போல வாசிக்கிறதுல நேர்த்தியான மனுஷன் யாருமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை செய்வோம், ஆராதிப்போம். அப்ப எல்லாரும் நாம் பாடும்போது, எல்லாரும் ஆராதிக்கும் போது தேவன் எல்லாருடைய ஆராதனையிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மேலும் அந்த அபிஷேகம் வேலை செய்கிறது இறங்குகிறதாக இருக்கிறது. தேவன் எல்லாரையும் அமைப்பட்டவர், எல்லாருமே அந்த அபிஷேகத்துக்கு காரணமானவர். நீங்க பாடும்பொழுது தேவ பிரசன்னம் வாழ்க்கையை மூடும்.
தேவ பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வரும். நீங்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். நீங்க பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்கிறதா உங்க மேல பிரசன்னம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யும்? மூடும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு என்று பார்க்கிறோம். ஆகவே நாம எதையுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்க முடியுது. நான் என்ன பண்றேன்? டைமுக்கு நான் கடவுள் ஆராதிக்கிறேன்னா நான் அதையும் பார்த்துக்கலாம என்னால தேவனோடு தொடர்பு கொள்ள முடியுது. அந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து காலம் பார்த்து கேட்போம். ஒழுங்கா பாடுறாங்க, ஒழுங்கா எழுதுறாங்க, ஒழுங்கா மியூசிக் வாசிக்கிறாங்க, ஒழுங்கா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துக்கலாம். கடைசியில் என்ன ஆயிடுறாங்க? இவங்களுக்கு தேவனுக்கு இடையில தொடர்பு அடைச்சிடுறாங்க. விட்டு விடுகிறபடினால இவர்கள் தேவ பிரசனத்தை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. ஏன்னா அவங்க அட்டக்குள்ள பார்த்துட்டே இருக்காங்க, எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காங்க. கல்யாணம் பார்க்கறது, தேவனை பார்க்கறது நினைச்சுறாங்க, மறந்து விடுகிறாங்க. நான் சொல்றேன், சபைக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை பார்க்காதீங்க, நீங்களும் கத்துணும். நான் தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன், நான் தேவனை நோக்கி பார்க்க போறேன். அவரை நோக்கி பார்க்காத ஏதாவது பிரகாசம் அடைப்போம். பக்கத்துக்கு ஒரே பார்த்துட்டு ஏதாவது பிரகாசம் அடைப்போதா? வேற சொல்ல அவரை நோக்கி பார்க்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க பிரகாசம் அடைந்தால். நான் தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படி வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய முக பிரசன்னத்தினால என் வாழ்க்கையை பிரகாசமா மாத்துங்க. நான் இவை அவன் நான் பார்க்க போறது இல்ல, கட்டாக உண்மையை நான் நோக்கி பார்ப்போம். முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுவேன், உங்களுடைய முகத்தையே தேடுவேன். சங்கீதக்காரன் அழகா சொல்லி என்ன பதிவு படிக்கணும்? சங்கீதத்துக்கு திரும்ப படிக்கிறேன், என்ன படிக்கணும்? உங்களுடைய முகத்தை தேடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுடைய முகத்தையே தேடுங்க கட்டா. நான் சொல்ல ரைட் லெஃப்ட் பார்க்க மாட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி பாட்டுறாங்க, அவங்க சிரிச்சாங்களா, அவங்க இருந்தாங்களா, அவங்க கைதுனாங்க, கட்டலையா, மீசி கொடுங்க வாச்சாரம், நான் எதையும் பார்க்க போறதில்ல. எல்லாம் ஒரு இசையை வாசிக்கணும் அப்படின்னா அவரை ரசிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ரசிகர்கள் கிடையாது. அவங்க உங்களுக்காக மியூசிக் வாசிக்கிற முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்காக சொல்றேன், சிலர் இவர் எப்படி மியூசிக் வாசிச்சாரு, அவர் எப்படி ஸ்டைலா வாசிச்சாரா, நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, உங்களே ஆராதிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆராதனை யாருக்கு? கர்த்தருக்கு. இப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட்டுங்க. சப்ஸ்டியூட்டா இருக்கிற இதை பார்க்க வேண்டிய மெயினா கூடாது. இந்த சப்ஸ்டியூட்டல் என்னன்னா தேவனை நாம கிட்டி சேர்றதுக்கு இந்த இசையெல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்படியே நம்முடைய மனதை சாந்தப்படுத்தி அதை தேவனை நோக்கி ஒருமுகப்படுத்துவதற்கு இதெல்லாம் என்ன செய்யுது, உதவி செய்யுது. நம்ம இணைய பாடுறது தேவனை பார்க்கறது சொல்லக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனால என்னைக்குமே பாருங்க, ஒரு ஆராதனைகளை வரும் பொழுது இந்த குறைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நானும் கர்த்தரும், நான் கடவுளுடைய முகத்தை தரிசிக்கும்படி நடந்து வந்திருக்கிறேன். அவருடைய முக பிரகாசம் என்மே விளட்டும், அவருடைய பிரசன்னம் என்மே இறங்கட்டும், நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன். இந்த ஒரு நிலைக்குள்ள வரணுங்க கடவுள் ஆராதனை. அப்படி எண்ணுகிற மனிதன் கடவுளுடைய ஆராதனைகளை பற்றி, பந்தியை பற்றி, எந்த ஒரு காரியத்தை பற்றி அவன் குறை சொல்லுகிறவனாக இருக்க மாட்டான். அதில் மெருகேற்றுகிற மனிதனாக அவன் இருப்பான். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, மல்கியாவிலே பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். சில ஆட்கள் பாருங்க, எப்பொழுதுமே பேசுறது பக்கவா பேசுவாங்க. பேசிட்டு சொல்லுவாங்க, என்ன பேசிட்டோம், நாங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படிமா. அப்படின்னா என்ன, அவருக்கு அப்பதப்பா பேசுறாங்க, ஆனா பேசுறது எதுவுமே தவறு என்பது அவங்களுக்கு என்ன செய்யல, வேறமே இல்லை, எல்லாமே தவறுதான் பேசுறாங்க. ஆனா பேசுகிற ஒன்றுமே தவறு என்று அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்க எல்லாம் பேசிட்டு நாங்க என்ன பேசிட்டோம், நாங்க என்ன பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பேசினாங்க கீழே விளக்குறாங்க, தேவனை சேவிப்பது இதுதான், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேவைகளை கட்டளைக்கு முன்பாக துஷ்டித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம். இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள் இருக்கிறோம், தீமை செய்கிறவர்கள் நிலப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லுகிறது. பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இவங்க பேசுறது சிம்பிளான பேச்சு மாதிரி இவங்களுக்கு தெரியும். இவங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆனா தேவனுக்கு எப்படி தெரியுது, கடினமான வார்த்தைகள். நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமா இருக்கிறார். என்ன பேசினாங்களா பாருங்க, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொடுக்கிறதாலும் சேனையின் கட்டளைக்கு முன்பாக உச்சித்து நடக்கிறதால என்ன, அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்ததை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இவன் மோசமா வாழ்றான், நல்லா இருக்கான், அவன் பாக்கியம்,
அவன் மோசமா வாழ்ந்து என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கப்படுறான், அவன் பாக்கியவன், அவன் கடவுளை பரிச்சை பார்த்தான், ஆனாலும் அவன் நல்லா இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது நான் உபவாசம் பண்றேன், நான் துக்கப்படுறேன், நான் கடவுள் முன்னாடி என்னை தாழ்த்துறேன், இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்? அவன் மாதிரி ஆயிடுக்கலாமே அப்படின்னு பேசுறாங்க. இருக்கீங்களா? இந்த பேச்சுக்கள் தான் தேவன் சொல்றார் மிகவும் கடினமான வார்த்தைகள். அதாவது எதுவும் சுருக்கமா சொல்லணும்னா, இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அதை கொஞ்சம் நல்லா வாழ்றவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு கேட்டா, ஒருத்தர் குறைவுள்ளவனா இருந்தா அவன் உடனே ஆண்டவர் உச்சங்களை உடைச்சிடணும், அவனுக்கு உடனே கடவுள் ஊற்றணும், உடனே அவன் ஆசிரியர்களாக தீர்த்திடணும். அந்த எதிர்பார்ப்போடையே இவன் கடவுள்கிட்ட பேசலாம். நான் அவளை உண்மையா இருந்து என்ன பண்ணுறது, கத்தரை சேவிச்சேன், சேவிக்காம இருக்க அவன் கூட பாக்கியவனா இருக்கான், நல்லாவா இருக்கான், ஆசீர்வதிக்கப்படுறான், அவன் எவ்வளவு தூரம் கடவுளை பரிச்சை பார்க்கிறான், ஆனாலும் அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி யார் பேசுறான்? அந்த உத்தமம் இருக்கானே, கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்களா, ஒரு பெர்ஃபெக்ட் கான்சியஸ் உள்ள ஆளு இவன் அப்படி பேசுறான். அப்போ ஆண்டவன் கோவம், நீ எனக்கு விரோதமா கடினமான வார்த்தைகள் என்ன செய்யறாய்? பேசுகிறார், கடினமான வார்த்தைகள் பேசுகிறார். அப்ப எப்பொழுது பாருங்க, ஒரு மனிதன் அவன் நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சும் போது மற்றவங்களை எல்லாம் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறானே, அந்த குற்றப்படுத்துகிறதுனாலே இவன் குற்றவாளியாக மாறுகிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தெளிவா வேதத்துல பார்க்கிறோம், ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். நான் குற்றவாளி என்று தீர்க்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு கடவுளுடைய தண்டனை வரணும்னு எதிர்பார்க்கறதுங்களா? இது ஒரு மோசமான ஒரு சுபாவம், ஒரு மோசமான சுபாவம். வரவே எனக்கு கோபம் வரும், கடவுள் அவனை அடிக்க மாட்டேங்கிறார் பாரு, இப்படி தெரியல விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு கோபம் வருது. இது மோசமான ஒரு சுபாவம். என்ன பண்றான்னா, அந்த குற்றவாளி என்ன பண்றான்னா, அவன் செய்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது, அது கடவுள்கிட்ட உடனே என்ன செய்யறாரு, ஆயக்காரன் ஜெபம் பண்ண பாருங்க, அது மாதிரி ஆண்டவரே பாவியாக இருக்கல திருவியா இருக்கு, ஆண்டவரே நான் பாவிதான், குறைவுள்ளதான், எனக்கு மன்னிங்க, நான் முயற்சி பண்றேன், நல்லவனா மாறுறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு அவன் கடவுள் என்ன செய்யறான்? கிருபாசனம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அவன் கிருபாசன தண்ணியில அந்த கிருமிக்காக என்ன செய்யறான்? கத்தத்தை கேட்கிறான். வானத்துக்கு நேர தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் மாறுதல் அடித்துக் கொண்டு அவன் தேவன் நோக்கி ஜெபம் பண்றான், பாவியாக இருந்தேன் கிருபையாக. ஒரு பரிசை எப்படி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், என் சபாத்திகள் எல்லாவற்றையும் நான் தசமமாக கொடுக்கிறேன், நான் ஆயக்காரர்கள் பாவிகள் ஆகிய மற்றவர்களை போல இந்த மனுஷனை போல இராதபடி நான் மனுஷன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், எனக்கு கிருபையே தேவையில்லை. அவன் ஜெபம் தாங்க, நான் எல்லாமே சரியாயிட்டேன், இப்ப எனக்கு எதுவுமே தேவை, நான் ஐ எம் பெர்ஃபெக்ட், எனக்கு நீ பதில் கொடுத்தாகணும். இவன் மாதிரி பாவியா இருக்கான், இவன் ஆயக்காரன், இவன் உபவாசிக்கிறது இல்லை, இவன் தசமாக கொடுக்கிறது கிடையாது, இதெல்லாம் மோசமானவன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னா தேவன் நல்லவனிலே நீதிமான சொல்லிக்கணும். கடவுள் என்ன சொன்னாரு? அவன் அல்ல, அதாவது பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்க விட்டவனா இந்த வீட்டுக்கு திரும்பி. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தப்பா எழுதிட்டாரா கடவுள்? தெரியாம எழுதிட்டாரா? இல்லைங்க, அவன் தெரிஞ்சுதான் எழுதுறாரு. உடனே ஒண்ணுதாங்க, நம்ம எல்லாருமே கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலகத்துல நல்லவனும் கிருபையை சார்ந்து வாழ வேண்டும், பாவியான மனிதனும் கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் கிருபையை சார்ந்து கொள்ள தவறுவானால் நான் சொல்றேன், அவன் தான் அநீதி உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினால் எந்த ஒரு மனிதன் நீதிமானாக ஆகிறது இல்லை, சுய கிரியையினால எந்த ஒரு மனுஷன் நீதிமான மாறிவிட முடியாது. பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை தேவை. பரிசுத்தமாக நான் நிலைநிற்கிறேன் என்றால் அதுவும் தேவனுடைய கிருபையே. கிருபையினாலே நீ நிலைநிற்கிறான், பயந்து என்று வேதம் சொல்லுது. கிருபை தான் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு நீ பரிசுத்தவானாய் நிலைநிற்கிறாய் என்றால் அது தேவனுடைய கிருபை. நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய் என்றால் அது தேவனுடைய கிருபை. உன்னால் தசமபாகங்களை காணிக்கையை கொடுக்க முடிகிறது என்றால் தேவனுடைய கிருபை. உன்னால் உபவாசம் பண்ண முடிகிறது என்றால் தேவனுடைய கிருபை. நீ கிருபையில் நிலைநிற்கிறாய், பயந்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம் பாவிதான் கிருபை வேண்டும் போல, பாவிக்கு ஜோமனால பாவியாக இருந்தேன் கிருபையா என்று சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் பாவிக்கு தான் கிருபை தேவை, பரிசுத்தவான கிருபை தேவையில்லை. நான் சொல்றேன், பாவிக்கும் கிருபை தேவை, பரிசுத்தவானுக்கு கிருபை தேவை. பாவிக்கு பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு கிருபை தேவை, பரிசுத்தவான் பரிசுத்தத்திலே நிலை நிற்பதற்கு அவருக்கு கிருபை தேவை.
கொடுக்கிறவனுக்கு கொடுப்பதற்கு தேவனுடைய கிருபை தேவை. கொடுக்கிறவன் கொடுப்பதை நிலைநிற்பதற்கு அவனுக்கு தேவனுடைய கிருபை தேவை. உபவாசிக்கிறவனுக்கு உபவாசிப்பதற்கு வேண்டிய கிருபை தேவை. உபவாசிக்கிறவன் உபவாசத்தை நிலைத்திருப்பதற்கு தேவை கிருபை அவனுக்கு தேவை. ஆக கிருபை இல்லை என்றால் வாழ்வு இல்லை. இதை உணராத மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் எல்லாமே சரியாயிட்டு எனக்கு கிருபை தேவையில்லை போல, உடனே இவங்களுக்கு கிருபை தேவையில்லை நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு பாவிக்கு கிருபை தேவை கிடையாது, இவனுக்கு தண்டனை தான் தேவை. மொத்தமா என்ன பண்றாங்கன்னா, ஏன் எனக்கு கிருபை தேவையில்லை, அவனுக்கு கிருபை கொடுத்துறாதீங்க, அவனை தண்டிச்சுங்க. ஏன்னா இவனுக்கு கிருபையை சார்ந்து கொள்ளாதனால மற்றவனுக்கு கிருபை கிடைக்கப்படாதுன்னு நினைக்கிறான். இதுதான் பிரச்சனை இருக்கிறது. இங்கதான் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு வைத்தறியுது. உடனே சொல்றான், கர்த்தரை சேவிப்பதே இதுதான். அவருக்கு கூட வயது நடக்கிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை பரீட்சை பார்த்து நல்லவன் இருக்காம அவனு நாசமா போகலையே, நான் இது நல்லா இருக்கணும், இப்படி நல்லவனா நடக்கணும், நான் யார் மாதிரி மோசமா போக கூடாது, இப்படி எல்லாம் பேசுறான். பார்த்தீங்களா, இந்த பேச்சுக்கள் எனக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் மிகவும் கடினமாக இருக்கிறது சொல்ற. ஆண்டவர் என்ன பண்றா, ஒரு கிருபாகரன், கிருபையில ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஒரு ஆயக்காரன் வந்து கெஞ்சினான். கெஞ்சின உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, சரி போ, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கிருபை தரேன், இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணு, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா நான் மாற முயற்சி பண்ணு, பாவத்திலிருந்து வெளியே வர உனக்கு ஒரு கிருபை தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் பாவிகள் கல்வாரி ஆண்டில வரும்பொழுது தேவன் என்ன பண்றாரு, கிருபை கொடுக்குறாரு. அதான் யோனா சொன்னார், நினைவு முழுவதும் அழிக்கப்பட போதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தேவன். இவர் வந்து மனதுக்கம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ள தேவன், தீங்கை கண்டு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார். நீங்க வந்து கவிழ்க்கப்பட மாட்டேன், யோனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். ஏன்னா கடவுள் கிருபை உள்ள தேவன். அவன் எல்லாம் கதறானா உடனே ஒரு இறங்கி வர. அப்போ அந்த கிரேஸ் வந்து அவ்வளவு வேலை செய்யுது. ஒரு மனிதன் கிருபியை அண்டிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப கிருபை ஒரு மனிதன் அண்டிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கிருபையை புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் வந்து அவங்களை குற்றவாளி என்று தீர்த்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கலையே அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கும். அப்படி நினைக்கும் போது நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம தப்புவா பேச ஆரம்பிச்சோம், நம்மளுடைய வாய்க்கு அவருதலா பேச ஆரம்பிக்கும். இதே வேதம் சொல்லுது பாருங்க, 16 வருஷத்துக்கு அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். பாருங்க, அந்த நல்ல சம்பாஷணைகள் நல்லதுங்க, நல்ல ஆரோக்கியமான சம்பாஷணைகள் நமக்குள்ள இருக்கணும். அப்ப சம்பாஷிக்கிற மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் நம்ம பேச்செல்லாம் நினைச்சிருக்காரு, கொஞ்சம் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. அப்ப அந்த உணர்வு இருக்கிற மனுஷன் கடவுளுடைய கிருபையை பற்றி பேசுவான், கடவுளுடைய மன்னிக்கிற தன்மையை பற்றி பேசுவான், கடவுள் எவ்வளவு பெரியவர்கிறத பற்றி பேசுவான். ஏனென்றால் அவன் மனிதனுடைய குறைவுகளை அவர்கள் உட்கார்ந்து செஞ்சுக்க மாட்டாங்க, பேசிட்டு கடவுளுக்கு மிகப்பெரிய கிருபை நிறைந்த தேவன் அப்படின்னு பேசுவாங்க. அந்த பேச்சுதான் கடவுளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான பிடித்தமான. பாவி தண்டிக்கப்படலே பேசுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு என்ன செய்யறதுல கடவுளுக்கு பிடிக்காத பேச்சு. பாவி மேல ஒரு மனதுக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் அப்படின்னு பேசுற பேச்சுக்கள் பிடிக்கும். அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரும் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பயபக்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, எப்பா நம்ம பேசுற பேச்செல்லாம் தேவன் கேட்கறது மட்டும் என்ன பண்ணிருக்காரு, எழுதி வச்சுட்டு இருக்காரு, அங்க ரைட் போட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சு நம்ம பேசுற பேச்செல்லாம் என்ன பண்றாரு, எழுதி வச்சிருக்காருமா, வாய் முடியாது. அப்புறம் அங்க போய் இல்லாட்டா என்னால ஒண்ணு பேசலையா சொல்ல முடியாது. அவர் சொல்ல இத்தனை பக்கத்தை பிறகு கலவுராங்க இருக்கு பாரு, என்னென்ன பேசினான்னு பாரு. அப்புறம் அங்க மாட்டிக்கணும். அப்புறம் அங்க போய் பேசி விடலாம், பேசலைன்னா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்ப நிறைய ஆளுக்கு மாட்டிக்கிறாங்க, யூடியூப் வாட்ஸ்அப்லாம் வந்து நிறைய மாட்டிக்கிறாங்க. ஏன்னா என்ன பேசினாலும் உடனே போட்டு செல்போன் எடுத்து போட்டு பேசலன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் பேசிக்கலாம், இந்த பேசினா யாரும் தப்பா சொல்லிவிட்டாங்க, இப்ப அப்ப முடியாது, புது பண்ணிக்கிறான், நீ பேசுனதான் அந்த இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ வேதத்திலே அதான் சொல்லுது, மனுஷன் பேசுற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு ஞாபக புஸ்தகம் அங்க என்ன பண்ணுறாரு, எழுதப்பட்டு கொண்டே. அதனாலதான் ஒரு வாயின் வார்த்தைகளால நீ உனக்கு குற்றவாளி தீர்க்கப்படுவாய்,
அல்லது நீ நிரபராதி என்ன செய்வார் தீர்க்கப்படும். அதனால உங்களுடைய பேச்சு சுருக்கமாக இருப்பதாக நேரம். அப்ப தேவையில்லாத முறுமுறுப்புகளை பற்றி யாராவது வந்து பேச வந்தாங்கன்னா கொஞ்சம் வாயை கொடுங்க, தேவன் கவனித்து கேட்பார். அவருக்கு புஸ்தகம் வேற போட்டு எழுதிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எனக்கு வந்து இதை என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, நல்ல காரியம் இருந்தா என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தவித்து கொடுங்க. நிறைய பேருக்கு என்னன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச குருவி மூலையில இருந்து எடுத்துட்டு நிறைய காரியங்களை உட்காந்து அனலைஸ் பண்றாங்க. விளங்காத காரியத்துல ரொம்ப விளங்குனாங்க, தெரியாத காரியத்துல ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கு, ரொம்ப தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசுறது, ஒன்றுக்குமே பிரயோஜனம் வராம பேசிட்டு. அவருடைய பேச்சுக்கள்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பந்தியை பற்றி இங்க பேசுறாங்க, கர்த்தருடைய ஜனங்களை பற்றி பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு இது ரெண்டையுமே நீங்க செய்யாதீங்க, நீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடுத்த நியாயத்திற்கெல்லாம் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றோ அல்லது அதுல கலந்து கொண்டது அசுத்தமானவர்கள் என்றோ எல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, அதை பற்றி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் பாருங்க இதெல்லாம் வந்து கவனித்து கேட்கிற தேவன் என்று பார்க்கிறோம். 21 எதற்கான எல்லாம் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். பாருங்க, சிலருக்கு வந்து கடவுளுடைய பந்தியில வந்து பந்தி கொடுத்து ஒரு தவறான எண்ணம், இந்த பந்தியை சாப்பிட்டா செத்து போயிருவோமோ அப்படின்னு ஒரு பயம், பந்தியில பந்தடைஞ்சா வியாதி ஆயிருமோ, பலவீனப்பட்டு போயிருமோ அப்படிலாம் பயப்படுறாங்க. மக்கள் வந்து தேவையில்லாத பயங்கள்லாம் நிறைய மனிதர்களுக்குள்ள இருக்கிற இறந்த வசனத்தை அடித்துக்கிறாங்க. ஏன்னா இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும். 30 வருஷம் நிறைய பேர் பயமுறுத்துது. இது நிமித்தம் நான் சொல்றேன், எது நிமித்தம் கொஞ்சம் யோசிச்சு. பந்தி நிமித்தம் அப்படின்னு போட்டுக்கா கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுருக்காங்க, தப்பா இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க. இந்த பந்தி நிமித்தம் அநேகர் பலவீனர்களாக இருக்கிறார்கள், அநேகர் வியாதியுள்ளவர்களாக இருக்கிறார், அநேகர் நித்திரையும் அடைகிறார் அப்படின்னு போட்டுக்கா பைபிள்ல கிடையாது. நிறைய பேர் எப்படிதான் பிரசவம் பண்ணாங்க இந்த பந்தியினால. நான் சொல்ல ஒண்ணு, இந்த பந்தி வாழ் வலிக்கிறது சாவ கொடுக்கணும் எல்லாருக்கும். நான் சொல்ல எனக்கு வாழ் வலிக்கிறதா உங்களுக்கு வாழ்வுக்கான விஷயம், அது கொடுக்கும். எனக்கு சுகத்தை கொடுத்தா உங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும். ஒரு ஆளுக்கு ஒரே பந்தி சுகத்தையும் இன்னொருத்தருக்கு பலவீனத்தையும் என்ன செய்யாது, கொடுக்காது, வியாதியை கொடுக்காது. ஒருவனுக்கு பலத்தையும் ஒருவனுக்கு பலவீனத்தையும் ஒருவனுக்கு ஜீவனையும் ஒருவனுக்கு மரணத்தையும் கொடுக்குமா என்றால் இல்லவே இல்லை. இது ஜீவ பந்தி. இயேசு சொல்லிருக்கார் ஜீவாப்பம், நான் அப்பம் நானே சொல்லு, ஜீவாப்பம் சொன்னார். இது ஜீவனுள்ள பந்தி. இதை புசிக்கிறவன் நான் விழாநாள் பிழைக்கிறது போல அவன் என்ன செய்வான், பிழைப்பான். இந்த பந்தி யாருக்குமே மரணத்தை கொடுக்காதுங்க, யாருக்குமே பலவீனத்தை கொடுக்காதுங்க, யாருக்குமே வியாதியை கொடுக்காதுங்க. பிரச்சனை என்ன எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் தன்னைத்தானே நிதானித்து அறிய வேண்டும். நம்மளை எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்க சொல்றாரு, உன்னை நீயே பரிசோதனை பண்ணி பாரு. அப்ப என்னன்னா, என்னை நான் பரிசோதித்து பார்க்கிறவனாக இருந்தால் அல்லது நான் பார்க்காதவனாக இருந்தால் இதுதான் பிரச்சனை இருக்கு. என்னை நான் பரிசோதித்து பார்த்தேன்னா இந்த பந்தி எனக்கு ஜீவ பந்தியாக மாறுகிறது. என்னை நான் பரிசோதனை பண்ணி பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா இந்த பந்தியை குறித்த சரியான அறிவு எனக்கு இல்லாமல் நான் இதில் போஜனை பண்ணுகிறேன். இந்த பந்தி எனக்கு ஜீவனை கொடுப்பதற்கு அந்த பாசிபிலிட்டிஸ் அது இல்லாமல் போயிருக்கு. ஏனென்றால் நான் என்னை நான் பரிசோதித்து பார்க்க தவறி விடுகிறேன். பிரச்சனை என்னன்னு கேட்டா பந்தியில பிரச்சனை இல்லைங்க, பரிசோதித்து பார்க்கறதுல பிரச்சனை இருக்கு. வேதம் சொல்லுது உன்னை நீ பரிசோதித்து பார், டெஸ்ட் யுவர்செல்ஃப் நாட் டெஸ்ட் அதர்ஸ். சிலர் என்னன்னா பந்தியில வந்துட்டு பக்கத்துல இருக்க ஆளை பரிசோதித்து பார்க்கறாங்க, இவன் தகுதியான ஆளா. நான் சொல்றது பக்கத்துல இருக்க ஆளை பரிசோதித்து பார்க்கறது சொல்லுது, உங்க பைபிள் எப்படி இருக்கு படிங்க. எந்த மனுஷனும் இது கஷ்டம் சதா படிங்க. எந்த மனுஷனும் பக்கத்துல இருக்கிற போட்டு நம்ம பைபிள்ல நிறைய பேர் செய்ய பெரிய தவறு என்னன்னா பந்தியில உட்கார்ந்து பக்கத்துல இருக்கிற பரிசோதித்து பார்க்கறது, இவன் தகுதியான ஆளா. நான் சொல்றேன் மரணமும் ஜீவனும் இதெல்லாம் இருக்கு.
நீங்க பக்கத்துல இருக்கிறால பரிசோதிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களை பரிசோதிக்க நீங்க தவறுகிறீர்கள். உங்களை குறித்து என்ன என்ன நான் வந்து எப்பவுமே சரிங்க, என்னெல்லாம் ஒன்றும் பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து ஆல்வேஸ் குட், எப்போ நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப தகுதியான ஆளு. அதனாலதான் வேதத்துல அப்படி எண்ணிக்கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்தில் ஜெபித்த பரிசேயனை தேவன் சொல்றார், அவன் நீதிமான் அல்ல. பக்கத்திற்கு நான் பரிசோதிக்க ஆரம்பிக்கும் போது என்னை பரிசோதிக்க நான் தவறி விடுகிறேன். பிரச்சனை என் வாழ்க்கையில பலவீனத்தையும் வியாதியையும் மரணத்தையும் கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா, நான் என்னை பரிசோதித்து பார்க்காமல் இருப்பது. மற்றவங்களை எல்லாம் பார்த்துட்டே இருந்து கடைசி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்க வேண்டிய காரியத்துல நம்மளை பார்க்காம பிரச்சனை அங்கதான் இருக்கு. இப்ப சிலர் வந்து வியாதிப்படுறாங்க, சிலர் மடித்து போறாங்க, சிலர் வந்து விலகிடப்பட்டு போறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? அவனை அவன் பரிசோதித்து பார்க்கவில்லை. அவனை பரிசோதித்து பார்த்தால் அவனுக்கு கிருபை தேவை என்பது அவனுக்கு விளங்கும். அவன் கிருபாசனத்தில வருவான். ஆண்டவரே என்னை பரிசோதித்து பாக்குறேன். உங்களை நீங்களே பரிசோதித்து பாக்குறீங்க. நம்ம சொல்றோம், ஒவ்வொரு பந்திக்கு வரும்போது சொல்றோம், நாமே பரிசோதித்து பார்ப்போம். நம்மளுக்கு குற்றம் உண்டு தெரிந்தால் உங்களுக்கு தேவனுக்கு தெரிய அறிக்கையிடுகள் யாத்திரைக்கு ஒப்புரவாங்க. பாவங்களை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான் அறிக்கை சொல்லி விட்டு விடுகிறோம். இறக்கம் பெருமான்னு சொல்லி விடுகிறோம். இதெல்லாம் மன்னிப்பாகி அந்த இறக்கத்தை பெருக ஒப்புரவாக கிருபாசனத்தில் வாங்கன்னு சொல்றோம். அடுத்த வாங்க சொல்றோம், குற்றம் இல்லை என்று நாம் உணர்வு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பாக்குறேன், டெஸ்ட் பரிசோதித்து பாக்குறேன். எனக்கு குற்றம் எதுவுமே தெரியல. ஆனாலும் இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் நீ கழுவ வேண்டிய அவசியமா இருக்கிறது என்ற வார்த்தையின்படி எனக்கு கொஞ்சம் கழுவுங்க. இப்பவுமே எனக்கு கிருபை தேவை, இப்பவுமே எனக்கு கிருபை தேவை. நான் பரிசுத்தமான இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கிருபை தேவையில்லை அர்த்தம். இப்போ நான் அதிகமாக கிருபையை நான் சிந்திக்கிறேன். இப்ப அதிகமா நான் எப்படி கிருபை சிந்திக்கிறேன் அப்படின்னா, நான் பரிசுத்தமான நிலைநிற்பதுடைய கிருபை. நான் பெரிய பாவியா இருந்தேன், இப்ப அந்த பாவத்துல இல்லாம நான் பரிசுத்தமான நிலைநிற்கிறேனே. இது உங்களுடைய அனாதி கிருபை. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு காலத்துல நான் பாவியா இருந்தேன், இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஒரு காலத்துல ஆவிக்குரிய காரியங்கள் எதையுமே செய்ய முடியாதவனாக இருந்தேன், இன்னைக்கு செய்கிறவனாக இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய கிருபையை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, பாவியான மனுஷனும் தேவனுடைய கிருபையை தான் நம்பி இருக்கிறான். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவனும் தேவனுடைய கிருபையை தான் நம்பி இருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்றாரு, உன்னை நீயே நிதானிச்சு பார்த்தீங்கன்னா நீ கிருபாதார வழியண்டையில வருவ. கிருபாதார வழியண்டையில வரும் பொழுது இந்த கிருபாதார வழி பலவீனத்தை நீக்கி வியாதியை நீக்கி வாழ்வை கொடுக்கும். நீ கிருபாதார வழியண்டையில வரவில்லை என்றால் இப்ப வேதம் சொல்லுகிறது, நீ கிருபையை புறமே தள்ளுகிறபடினாலே உங்களில் அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதிகளர்களும் அநேகர் நித்திரையும் என்ன செய்திருக்கிறாங்க, அடைந்திருக்கிறார்கள். எங்க பிரச்சனை இருக்குன்னா, கிருபையை சார்ந்து கொண்டையா கிருபையை சார்ந்து கொள்ளவில்லையா? இதெல்லாம் இருக்கு. மனுஷன் கிருபையை சார்ந்து கொண்டானா கிருபையை சார்ந்து கொள்ளவில்லையா? நான் நல்லவனா இருந்தேன்னா அது உங்களுக்கு பாவியா இருந்தாங்க கேள்வியே கிடையாது. நீங்க கம்யூனியன் கொள்வதெல்லாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோமோ, நான் சொல்ல பாவியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்தானே எவ்வளவு கொண்டுறாங்க, அது கிருபையை சார்ந்து கொள்ளப்படுது. ஒரு மனிதன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கட்டும், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் அங்குதான் அவன் பலவீனப்படுகிறான். ஏனென்றால் நான் என்னை நிலை நிற்க பண்ணின கிருபையை நான் சார்ந்து கொள்ள தவறுகிறேன். நான் நிர்மூலமாக இருப்பவர் அவருடைய கிருபையை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த கிருபையை நான் சார்ந்து கொண்டே வாழ வேண்டும். எனக்கு கிருபை தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? வேடம் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே கிருபை தேவை. கிருபையை சிந்திக்கவில்லை என்றால் நாம் எழுந்து விடுவோம். அதனால சொல்லு, விசுவாசத்திலே நிற்கிறார், பயந்து அப்படி அப்ப எனக்கு கிருபையை சார்ந்து கொண்டது. நான் நல்லா நிக்கிறேன், எனக்கு ஃபெய்த் வந்துருச்சு, என்னை எதுவுமே நெருங்க முடியாது. நம்ம பெரிய ஜாபான் மாதிரி பேசுறோம். எதுக்குள்ள இருந்து பேசுறோம்? கிருபைக்குள்ள இருந்துட்டா பேசுறோம். அவருடைய கிருபை இருக்கு. நான் சிங்கத்தினால நான் நடப்பேன், பால சிங்கத்தை வலிசப்படி நான் நிற்பேன். ஏன்? நான் அவருடைய கிருபையை நிலைத்திருக்கிறேன். கிருபை விட்டாட்டா பாம்பு ஊத்திக்கணும். கிருபை விட்டாச்சு அப்புறம் சிங்கம் உங்களை கட்டிக்கணும். அதெல்லாம் இருக்கு. நான் எல்லாம் நான் தைரியமா பேசுறேன், நான் தைரியமா வாழை அணுகாதுங்கிறேன், பொருளாப்பு நேரிடாத சொல்றேன். எல்லாம் எந்த அடிப்படையில சொல்றேன்?
கிருபையில இருக்க அவர் பார்த்துடுவாரு. அதனால அவருடைய செட்டையில இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து ஒரு கொள்ளாம கிடைச்சாரு நேரிடாது. அப்போ ஆல்வேஸ் எப்போதும் அந்த கிருபையை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். கிருபையை சார்ந்து கொள்ளாமல் விடுகிற மனிதர்கள் தான் ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார். எது நிமித்தம்? திரும்ப ஞாபகப்படுத்துறேன், தன்னைத்தானே சோதித்து அறியாதது நிமித்தமாக. அந்த இது நிமித்தம் நல்லா பதில் புரிஞ்சுக்கிறேன். இது நிமித்தம்னா கர்த்தருடைய பந்தி நிமித்தம் கொடுக்குறாங்க, அப்படி போடாதீங்க. இது நிமித்தம்னா எது நிமித்தம்? எல்லாம் சொல்லுங்க. தன்னைத்தானே சோதித்து அறியாதது நிமித்தமாக அநேகர் பலவீனரும் அநேகர் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர். அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்காம இருக்கிறது இல்ல, என்னை நானே பரிசோதித்து பார்க்காதான் பிரச்சனை. என்னை பரிசோதித்து பார்த்தால் கிருபையை சார்ந்து கொள்வேன். நிறைய பேர் தன்னை பரிசோதித்து பார்க்காதனால கிருபை வந்து அவங்க சார்ந்து கொள்வது கிடையாது. அவங்க கிருபையை விட்டு விலகிறார். அந்த கிருபை விட்டு விலகுவதன் பலனாகத்தான் ஆபத்துகளை வாழ்க்கையிலே சந்திக்கிறார்கள். ஆகவே எப்போது நாம் நிர்மூலமாக இருக்கிறவருடைய கிருபை என்று சொல்லும் பொழுது, என்னுடைய செயல்களை சார்ந்தவனாக நான் இராமல், நான் நல்ல செயல்களை செய்தாலும் அந்த செயல்களை செய்ய பண்ணுகிறது அவருடைய கிருபையை. பவுல் ஆகா சொல்றாரு, நான் வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னா நான் அல்ல, இதில் வாசமாக இருக்கிற கிருபையே அப்படி செய்தது அப்படிங்கிறார். பெரிய ஊழியக்காரர், நிறைய அவர் செஞ்சார், நிறைய அற்புதம் நடக்கிறார், நிறைய நல்ல காரியங்கள் பண்ணார், நிறைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. எருசலேமில் எழுதியிருக்க வரைக்கும் 3 வருஷம் பூர்ணமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். ஓடி 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 உழைச்ச மனுஷன் பல முறை ஆபத்துகள் தீவினைகளை சந்திச்சா கூட எல்லாவற்றையும் வெற்றி கண்டு முடிவுல சொல்றாரு, ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே சொல்றாருன்னா, இவ்வளவு காரியங்களை நான் செய்தது எப்படி கேட்டா, நான் அல்ல, என்னில் வாசமாய் இருக்கிற தேவனுடைய கிருபையே அப்படி செய்ததுங்கிறார். எவ்வளவு பெரிய ஆளு அவர் வந்து எல்லாத்தையும் நான் நல்லா செய்யாத இப்ப நல்ல ஊழியக்காரன் நானு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறத விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, பெருமைப்படுறது இல்லாம ஒண்ணா கிடையாதுப்பா, எதிலே வாசம் பண்ணி இருந்தா அந்த தேவ கிருபை தான் எனக்கு வேண்டிய அப்படி செய்ய பண்ணினது அப்படிங்கிறார். அப்ப அவங்க என்ன டிபெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தாலும் நன்றாய் செய்ய பண்ணுகிற ஒரு கிருபை இருக்குப்பா, அந்த கிருபை தான் என்னை நல்லா என்ன செய்ய எல்லாத்தையும் செய்ய பண்ணது. அப்ப நல்லா செய்யாதவங்களும் கிருபையை தான் சார்ந்து கொள்ள வேண்டிய. ஆண்டவரே, என்னால ஒண்ணும் ஜெபிக்க முடியல, கொஞ்சம் எனக்கு கிருபை கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு கிருபைய கொடுங்க, கிருபை ஆவியை கொடுங்க, இலக்கத்தின் ஆவியை கொடுங்க. அவனுக்கு கிருபை தான் தேவைப்படுது. அந்த கிருபை தான் அவனை இந்த பலவீனத்தில் தூக்கி எடுக்கு. ஒருத்தர் நல்லா செய்யறானா அவனுக்கு பண்ணுகிறது, ஜெபம் பண்ண பண்ணுகிறதும் தேவனுடைய ஒரு கிருபை தான். ஊழியம் நல்லா பண்றீங்களா, அதே கிருபை தான். நல்லா பாட்டு பாடுறீங்களா, அதே கிருபை தான். நீங்கள் எதை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை தாளங்களுக்கும் திறமைகளுக்கும் தேவனுடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நல்லா செய்யணும்னு கொஞ்சம் அப்படியே மாட்ட கடமை. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல அபிஷேகமே, நான் அல்ல கிருபையின் அபிஷேகமே, அங்கதான் தேவன் பார்க்கிறார். அந்த மனுஷனை தான் தேவனுக்கு பிரியமான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா, சுய பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா, நாம கிருபையை சார்ந்து கொள்ளுவோம், மற்றவங்களை யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம். எனக்கு கிருபைதான், அவனுக்கும் கிருபைதான் தேவைப்படுது. என்னை நிலைநிற்க பண்ண கிருபை இன்னைக்காக விழுந்து கிடந்தாலும் அவனை நாளைக்கு என்ன செய்யணும், நிலைநிற்க பண்ணும். என்னை தூக்கி எடுத்து நிறுத்தின கிருபை அவனை என்ன செய்யும், தூக்கி எடுத்து நிறுத்த பண்ணும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம செய்யறது இன்னொருத்தவங்க செய்யலாம், அவனை அவங்க குற்றவாளியாகும். அதனால ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று வேதனை செய்து தெளிவாக சொல்லுகிறது. மற்றவங்க ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்படலை என்ன நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லுது. இப்ப நீங்க பார்க்கிறோம், நம்மை நாமே நியாயத்தை அறிந்தால் நாம் நியாயந்திருக்க படும். இப்ப நியாய தீர்ப்பு எதனால வருது அப்படின்னா, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டதுனால நியாய தீர்ப்பு வந்துச்சா? கையில போடுக்கா, நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. கடவுளுடைய பந்தி வா, நான் தப்பு பண்ணிக்க பக்கத்துல போகக்கூடாது, நீ பந்தி என்னை கொண்டு போட்டோம், பந்தி என்னை நியாயாகி நினைக்கிறாங்க. அதனால பயந்து பந்தி விட்டு ஓடி போயிடறாங்க. நீங்க வீட்டுல சண்டை போட்டுருக்கீங்க, நீ பந்தி இருக்கக்கூடாது, வீட்டு பணம் கூட கொஞ்சம் ஆண்டவன்
ஏன்னா இங்க மத்தியில கடந்து மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு கேட்டீங்கன்னா இப்போ நான் திருப்பி பெற்று வந்திருக்கேன். வீட்டுல ஏதாவது பேச்சு வந்தா கூட வாய முடிக்க போறேன்னு ஒரு எண்ணம் வரும். கிருமியை பெறாம வெளியில் போனீங்கன்னா இங்க போய் கூட வந்து நினைச்சது பிரச்சனை வருது. வேதத்துல பார்க்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப இந்த நியாயத்திற்கு பிறவினோம் வியாதி மரணங்கிற நியாயத்திற்கு எதனால வருது சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நம்மை நாமே நிதானித்து அறியாததுனாலதான் என்ன செய்யுது வருது. கப்பலை 14 தான் கிடையவே கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குன்னா எனக்கு தான் அப்படியே யோகா 13 யோகா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26. இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாக யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு வாசிங்க, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய. இயேசு வந்து கமெண்ட் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் சாத்தானுக்கு இயேசு சாத்தானத்தை செய்கிறதெல்லாம் அவனுக்கு அவன் யார் பாவிதான் சரி செய்யல புறப்பே தரல. ஏன் தரல தெரியுமா? அவன் காட்டி கொடுக்க போறான்னு இயேசுக்கு தெரியும். அவன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான். பரிசேயத்தை போய் நான் அவரை காட்டி கொடுக்குறேன், பிரதான ஆசாரிகளை போய் சொல்லிட்டு வரான், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு நீங்க என்ன சொன்னாங்க 30 வெள்ளி காசு தரும். ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. நீ அவரை காட்டி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு காசு செய்யலாம் தரலாம் இல்லைன்னா ஓகே. இப்ப அவனை பந்தியில வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவன் மனசாட்சி சொல்லிருக்கோம் சொல்லிருக்காரா? சொல்லிருக்கோம். எவ்வளவு பெரிய கல்லனா இருக்க, இவரையே காட்டி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டு இவர் கொடுக்குற பந்தியில நீ நினைச்சிட்டு புஷிட்டு இருக்கிய மனசாட்சி சொல்லிருக்கோம் சொல்லிருக்காரா? கண்டிப்பா சொல்லிருக்கோம். மனசாட்சி சொல்லிருக்கோம். ஒழுங்கா ஒரு கால வந்து மன்னிப்புகளை சொல்லிருக்காங்க. மனசாட்சி உனக்கு கடைசியா இவ்வளவு கொடிய ஆளா இருந்தும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் தூரத்துல இருந்து எத்தனை நடுவே நீங்க நினைச்சதெல்லாம் அவர் வெளியே சொல்லியிருக்காரு. மனசுல நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் எத்தனை சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் இப்ப நீ என்ன செய்ய போற தெரியுமா தெரியாதா? சாம கடைசி ஒரு தருணம் கொடுத்துருக்கிற இந்த பந்தியில அவருக்கு ரத்தத்தினால என்ன செய்யப்படு, கழுவப்படு, அவருக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு அவன் மனசாட்சி எடுத்துருக்கோம். சொல்லிருக்கோம். யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. யூதாஸ் காரியத்தின் மனசாட்சி அவன் நினைச்சு கண்டிப்பா பேசிருக்கோம். ஆனா என்ன பண்றான்? மனசாட்சியை கடினப்படுத்திக் கொண்டு இவன் அந்த பந்தியில என்ன பண்றான்? பங்கெடுக்கிறான். இயேசு அவர் அந்த அப்பத்தை எடுத்து அந்த ரசத்துல தோய்த்து துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்குறோனோ அவன் தான் என்ன செய்வான், என்னைய காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி யூதாஸ் கூட்டி அவன் வாங்குறான். இப்ப வந்து பாருங்க, இது வேதம் சொல்லுகிறது, அவன் துணிக்கையை அவன் சில நேரங்கள் அந்த பைபிள்ல ஷார்ட்டா எழுதி இருக்கிறத வச்சு நமக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. துணிக்கையை வாங்கினவுடன் சாத்தான் அவனுக்குள் கம்யூனியன் தான் ஏதோ விசுவாசம் வந்து உள்ள உதிச்சு வளர்கிற மாதிரி நினைக்கிறான். இந்த வசனம் எல்லாம் அப்படிதான் முடியுது. துணிக்கையை வாங்கினவுடன் சாத்தான் சாதாரணமா புரிஞ்சுக்கிறாரு. என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ கம்யூனியன் தான் பிரச்சனை போல. அந்த துணிக்கையை கொடுக்காம இருந்தாலும் சாத்தா உள்ள வந்துருக்க மாட்டாங்கல்ல. இவர் துணிக்கையை கொடுத்த உடனே சாத்தா உள்ள வந்தான். அப்ப அந்த துணிக்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. இவர் கொடுத்த அந்த அப்பத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. நினைக்கிறேன் ஏதோ அவர் தான் நமக்கு சாத்தா உள்ள பூச்சி விட்டது மாதிரி கிடையாது. இங்கதான் நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது. இவன் ஏற்கனவே கதை பையன், இவன் ஏற்கனவே திருடன் பேர் வருது. இவன் பணப்பையில இருந்து திருடுகிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனை குறித்து ஏற்கனவே ரிப்போர்ட் இருக்கு. இவன் ரொம்ப காரியத்துல மனம் திரும்பல. பாருங்க, இவன் பணத்துல ஆசைப்பட்டு ஆரம்பத்திலே திருடனா இருந்ததுனால அந்த பணம் தான் இவனை கொண்டது. கடைசியில் 30 வெள்ளி காசுக்காக இயேசு செய்யறான், காட்டி கொடுக்கிறான். அந்த பணம் இவனை நித்திய ஜீவனை இழந்து போக பண்ணுகிறது. நான் சொல்கிறேன், பணத்தில் நீங்கள் உண்மையில்லை என்றால் பணத்தினாலே நீங்கள் பரிசோதிக்கப்பட்டு பணம் உங்களுக்கு பெற்றிருக்கிற நித்திய ஜீவனை இழந்து போக பண்ணிவிடும். அதனாலதான் எதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அவ்வளவுதான் மரியாதை. பணத்துக்கு அளவு இருந்த மரியாதை செய்யாதீங்க. தெய்வத்துக்கு மேலான ஒரு மரியாதையை உங்களுடைய பணத்துக்கு சம்பாதித்துக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள். கொடுப்பீர்களானால் உங்களுக்கு சாத்தாம் கொண்டு ஒரு பரீட்சை உங்களுக்கு பணத்துலதான். கர்த்தருடைய பந்தி வாழ்வழிக்கிற பந்திங்க. பந்திக்காக நம்ம கூடானபடி நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் இடத்துல ஜீவனை கொடுக்கிற பந்தி.
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனுக்காக தன்னுடைய சரத்தை பிற்கப்படுவதை ஒப்பு கொடுக்கப்பட்ட பந்தி. நமக்காக சர்வத்தின் தேவனுடைய ரத்தம் சிந்தி பரிமாறப்பட்ட பந்தி இது. இந்த பந்தியை போய் நம்ம ஒரு நாளும் குறைச்சி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த பந்திக்கு கால் வலிக்காது, இந்த பந்தியில போனா வியாதி வந்துடும், இந்த பந்தியில போனா பலவீனமாயிடும், இந்த பந்தி தான் அந்த மரணத்துக்கு காரணம், இதெல்லாம் பேசவே கூடாது. உங்களை நீங்கள் நிதானித்து அறிய தெரியாததுனாலே இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி என்ற வெளிச்சம் உங்களுக்கு இல்லாதபடினால நிதானித்து பார்த்து நான் கொஞ்சம் கிருபையை சார்ந்து கொள்ள போறேன், கிருபையை சார்ந்து கொள்ளாததுனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆக்கினைக்கு வருகிறதே தவிர பந்தி ஒருவரையும் ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது இல்லை. அது ஒரு தீர்ப்பு ஏற்கனவே பண்ணிருச்சு. என்ன பண்ணிருச்சு? அவருடைய சரீரம் நமக்கு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய கழுவுகளால். அப்ப இந்த பந்தியில் என்ன உண்டாயிருக்கு? சமாதானம் உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, இந்த பந்தியிலே சுகம் உண்டாயிருக்கிறது. இதை தவிர இந்த பந்தியில் வேற எதுவும் கிடையாது. அழிவின் காரியங்கள் எதுவுமே கிடையாது. இந்த பந்தி நமக்கு வேதனை கொடுக்கிற பந்தி, பாவ மன்னிப்பை கொடுக்கிற பந்தி, நித்திய ஜீவனை கொடுக்கிற பந்தி, சுகத்தை அருளுகிற பந்தி, சமாதானத்தை அருளுகிற பந்தி. ஹல்லேலூயா. கர்த்தரை மதிக்காத கண்ணி தடி கதை சோதரி. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியை யாருமே குறைச்சு பேசாதீங்க. இது வாழ்வு கொடுக்கிற பந்தி.